வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே நம்பர் 13. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம்? காலம் மற்றும் வேலை. ஸோ டைம் அண்ட் ஒர்க் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டே நம்பர் 11 இருந்து டே நம்பர் 15 வரைக்கும் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கு தான் நம்ம பார்ப்போம். இதில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாடல் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதில் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே இந்த 60 நாளில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மாறிடும். கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாமில் 25 அவுட் ஆஃப் 25 எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் இதை பற்றி தெரியாமல் இருந்தால் இந்த 60 days பிளான் வந்துட்டு தெரியாமல் இருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ப்ராப்பராக நோட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேயில் நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது காலம் மற்றும் வேலைக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் நேர்மாறல் எதிர்மாறல் பார்த்தோம். அடுத்து நேற்று பார்த்தோம் அப்படின்னா டே நம்பர் 12 பிஹெச்டி மெத்தட் பார்த்தோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் இதெல்லாம் பார்க்காதவங்க சீரியஸை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நான் லிங்க்கு ஷேர் பண்ணுறது உடனே நீங்கள் அதை பார்க்க முடியும். அதே போல் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த டே நம்பர் 13 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 மாடல் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே ஏங்கிற ஒரு நாளில் வேலை வைப்பார், பிங்கிறவர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் வேலை வைத்தார்னா 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிற கான்செப்டில் கொஸ்டின் இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா குழாய் கணக்குகள் சம்மந்தமான கொஸ்டின்ஸும் இதில் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கம்பைன் பண்ணி இப்போ ஏவும் பியும் சேர்ந்து பியும் சியும் சேர்ந்து சியும் ஏவும் சேர்ந்து வந்து எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கன்னா 3 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் மொத்தம் 3 மாடல் நம்ம இன்னைக்குரிய நாளில் பார்ப்போம். இப்போ ஒன்பது வேணா நான் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் 6 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஏ வந்துட்டு 3 நாள், பி வந்துட்டு 6 நாள், அப்போ இருவரும் சேர்ந்து அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த 3 6 கூட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிடக்கூடாது. நீங்கள் ஒரு லாஜிக்காக யோசித்து பாருங்கள். ஒரு ஆள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வேலையை தனியாக பார்க்கும்போது நிறையா டைம் எடுக்கும். அதே இது 2 பேர் சேர்ந்து பார்த்தாங்கன்னா அந்த சீக்கிரமாக முடிச்சிடலாமா? ஸோ அப்போது கண்டிப்பாக இந்த டைம் வந்துட்டு குறையும், நாட்கள் வந்து குறையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா ஏங்கிறவர் 3 நாள் பார்க்குறாரா, பிங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னா 6 நாள், அப்போ ஏவும் பியும் சேர்ந்து இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும், 2 நம்பரையும் ஆட் பண்ணிடணும். இதில் எக்ஸ் ஒய்ங்கிறது என்ன? 3ங்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், 6ங்கிறத ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா அதான் இதை 2 பேரும் சேர்ந்துனா இந்த ஃபார்முலா தான். சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 3 × 6 டிவைடட் பை 3 + 6. இதை நீங்கள் மேலே இருக்க வேல்யூ எப்போயுமே மல்டிபிள் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். கீழே இருக்க மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 3 + 6 9. இப்போ சிம்ப்ளை பண்ணுங்கள். 1 3 3 3 9, 1 3 3 2 3 6. அப்போது 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க? 2 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 2வது கொஸ்டின் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை, ஓகே 2 பேரும் சேர்ந்துன்னு கேட்டாங்க, எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ வந்து 20, பி 30 நாட்கள். அப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? XY / X + Y 2 பேர்த்தோட வேல்யூவை மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ 20 × 30, 2 பேர்த்தோட வேல்யூ வந்துட்டு கூட்டிடணும். 20 + 30. ஓகேவா? மல்டிபிள் பண்ணுறதுலாம் நீங்கள் மல்டிபிள் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. கீழே இருக்க மட்டும் ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? 50 அப்படின்னு வருமா? இப்போது நான் இந்த 1 0 இந்த 1 0 நான் கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்தது 1 5 4 5 20. அப்போது 4 × 3 12. அப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 12 நாளில் வேலையை முடிப்பாங்க. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறார். யுவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பாரி அப்படிங்கிற ஒரு 4 மணி நேரத்தில் வேலை பார்க்குறாரு. ஓகேவா? அதே இது யுவன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 6 மணி நேரத்தில். 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ எப்பயும் போல தான் இந்த A + B கான்செப்ட் தான். ஓகே. அப்போது XY / X + Y அப்படிங்கிறது. இப்போ இதில் எக்ஸ் வேல்யூ என்ன? 4, ஒய் வேல்யூ 6. இப்போ இதை 2ஐயும் ஆட் பண்ணால் 4 + 6 10. ஓகேவா? இப்போ இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 3ங்கிற வரும், இங்கே 5 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போது இங்கே வேல்யூ என்ன? 4 12, 12/5. ஓகேவா? இதை சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? 2 டைம்ஸ் இருக்குது. அடுத்து பாயிண்ட் வச்சு
இங்கே 0ன்னு இருக்கு 0 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 20 நம்ம 4 டைம்ஸ். ஓகே, இது மணி நேரம். ஓகே, 2.4 மணி நேரம். இப்போ அவங்க கொஸ்டினில் மணி அப்புறம் வந்துட்டு நிமிடம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 மணி நேரங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த 0.4 இந்த மணி நேரத்தை நம்ம என்ன மாற்றணும், நிமிடமாக மாற்றணும். அது ரொம்ப சிம்பிளானது தான். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். ஓகேங்களா, 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷங்கிற போது இந்த 0. அதை 2 மணி நேரம் தவிர்த்து மீதி உள்ளது என்ன, 0.4 தானே. அந்த 0.4 மட்டும் எத்தனை நிமிஷம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ மல்டிபிள் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா 0.4ங்கிறத 4/10ன்னு எழுதலாமா. அது அந்த பாயிண்டில் இருக்கிறத நான் பின்னமாக எழுதுறேன். இப்போ சிம்பிளை பண்ணுங்கள், இந்த 0 கேன்சல் ஆயிரும். 6 × 4 24. அப்போது 2 மணி நேரம் எவ்வளோ நிமிஷம், 24 நிமிடம். ஓகேங்களா, இங்கே அவசரப்பட்டு 2.4 வந்துச்சு அப்படின்னா 2 மணி நேரம் 40 நிமிஷங்கிறத நோட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, 2 மணி நேரம் 24 நிமிடங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் இந்த நிமிடமாக மாற்றும் போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் பாருங்க. ஏ மற்றும் பி ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை 20 நாட்களிலும் மற்றும் பி மட்டும் தனியாக அதே வேலையை 30 நாட்கள் முடிப்பார் எனில் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார். இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்லாம் ஏ தனி பி தனின்னு கொடுத்து 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்டிருந்தாங்க. அதே இது இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஏ மற்றும் பி 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தது 20 நாட்களில் முடிச்சிடறாங்க. பி மட்டும் தனியாக 30 நாளில் வேலை வைக்கிறாங்க. ஏ மட்டும் எத்தனை நாளில் வேலை வைப்பாங்க இப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இதையும் நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இந்த வேலையை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்குவோம். இப்போ ஏ மட்டும் தனியாகவோ அல்லது ஏ கொடுத்து பி மட்டும் தனியாகவோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணிவிட்டு எது பெரிய வேல்யூ மைனஸ் சின்ன வேல்யூ. ஓகே, இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி கான்செப்டில் கொடுத்துருக்கு. இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏ = எக்ஸ் வேல்யூ 20, ஒய் வேல்யூ 30. அப்போ டிவைடட் பை 30 தான் பெரிய வேல்யூ மைனஸ் 20. இப்போ போக பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணால் போதும். 2 பேரும் சேர்ந்து வேலை வைக்குங்கிற போது கீழே இருக்க வேல்யூ ஆட் பண்ணணும். இங்கே 2 பேரும் சேர்ந்தது கொடுத்து ஒரு ஆள் தனியாக கொடுத்து இன்னொரு ஆள் தனியாக கேட்கும்போது 2 கீழே வந்துட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். ஓகேவா, இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். 20 × 30 டிவைடட் பை 10 அப்படின்னு வருமா. ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போது 20 × 3 60. அப்போ ஏ மட்டும் எத்தனை நாள் வேலை முடிப்பார், 60 நாளில் வேலையை முடிப்பாங்க. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போது 2 பேரும் சேர்ந்து வேலை வைக்கும்போது இங்கே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், அதே இது 2 பேர் சேர்ந்து கொடுத்து ஒரு ஆள் தனியாக கொடுக்கும்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை நல்லா கவனமாக பார்த்துக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 10 நாட்களிலும் பியும் சியும் சேர்ந்து 15 நாட்களிலும் சியும் ஏயும் சேர்ந்து 18 நாட்களில் முடிப்பார் எனில் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 2 பேர் கம்பைன் பண்ணி வந்திருக்காங்க. ஏயும் பியும் சேர்ந்தது 10 நாட்கள். அதே இது பியும் சியும் சேர்ந்தது 15 நாட்கள். அடுத்தது சியும் ஏயும் சேர்ந்தது 18 நாட்கள். ஓகே, இப்போ அவங்க 3 பேர் ஒன்றா வேலை பார்த்தாங்க அப்படின்னா எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நான் சால்வ் பண்ணக்கூடிய மெத்தடை நல்லா கவனிங்க. நீங்கள் இதை முழுசாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்த டேஸில் வந்து ஜாயினிங் அண்ட் லீவிங் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போது இந்த ட்ரிக்குங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10, 15, 18 இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா, ஸோ எல்சிஎம் எடுக்கணும். ஃபஸ்ட் நான் இது எந்த மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா திறன் கான்செப்டில். ஓகே, இதோட டேலண்ட்டு இந்த கான்செப்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு என்ன மாதிரி டேலண்ட் இருக்குது, அப்போது கொடுத்துருக்க முழு வேலையை எத்தனை நாளில் செய்து முடிப்பாங்க அப்படிங்கிறது அந்த டேலண்ட்டை வச்சு டிவைட் பண்ணிக்கலாம். இதுதான் கான்செப்ட். ஓகேவா, இப்போ இங்கே இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 நம்பருக்கும் 10, 15, 18 இது 3க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக நீங்கள் கொடுத்துருக்க நம்பரை வச்சு இப்போது எல்சிஎம் எடுத்தாலும் இந்த 10ஓட மடங்காக வரணும், 15ஓட மடங்காக வரணும், 18ஓட மடங்காக வரணும். ஓகேவா, இப்போ 10ஓட மடங்கு என்ன இருக்கும், எப்பவுமே லாஸ்ட்டில் 0 தான் இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 18ங்கிற நம்பர் எந்த மினிமமாக நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணால் தானே லாஸ்ட்டில் 0 வரும். வேறு எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் 0 வராது. அப்போ 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 50 8 5 40. அப்போ 90ன்னு வருமா, 90 தான் அதற்கான எல்சிஎம். புரியுதுங்களா, ஈஸியாக நீங்கள் இதுக்கு நீங்கள் டானாவத்தில் போட்டாலும் சரி நான் எல்சிஎம் ஹெச்சிஎம் கான்செப்டில் இதுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் 10ஓட மடங்கும் 90ல் வரும் தெரிஞ்சுக்கலாம். 15ங்கிறதும் 90 அதோட மடங்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, எல்சிஎம்ங்கிறது மொத்த வேலை. ஓகேவா, மொத்த வேலை இருந்திருக்கு. இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா
இந்த மொத்த வேலை 90 இருந்ததை தான் ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 10 நாளில் முடிக்கிறாங்க. பியும் சியும் சேர்ந்து 15 நாளில். இந்த கான்செப்டை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபார்முலா வரும், அந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது என்ன கேட்டகரி, இதில் நம்ம என்ன மாற்றம் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து எல்சிஎம்ங்கிற கண்டுபிடிக்கிறோம், எல்சிஎம் கண்டுபிடிச்சா அது மொத்த வேலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது இவங்களோட திறன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஏயும் பியும், அடுத்தது பியும் சியும், அடுத்தது சிஏ, இவங்களோட திறன் என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்க போகிறோம். இந்த திறன் கான்செப்ட் தான் ரொம்ப உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கவனிங்க, 90ஓட இந்த 10 டிவைட் பண்ணுங்கள், 9ன்னு வரும். ஓகேவா? அப்போது இந்த ஏயும் பியும் சேர்ந்த திறன் பார்த்தீங்க அப்படின்னா 9. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஆப்பிள் வந்து மொத்த ஆப்பிள் 90 இருக்குது. அப்போ அதில் வந்துட்டு ஏயும் பியும் சேர்ந்து அவங்க ஒரு நாளைக்கு 9 ஆப்பிள் தான் சாப்பிட முடியும். அப்போ எத்தனை நாளைக்கு அந்த 90 ஆப்பிளையும் சாப்பிடுவாங்க? 10 நாள் ஆயிரும். ஓகே, ஒரு நாளைக்கு 9 ஆப்பிள் சாப்பிட்டா 90 ஆப்பிளையும் சாப்பிட்டு முடிக்க 10 நாள் ஆகும். ஓகே, அப்போது மொத்த வேலை என்ன, அவங்களோட கப்பாசிட்டி என்ன, திறன் வந்துட்டு கப்பாசிட்டி நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அப்போ அவங்களால வந்துட்டு ஒரு நாளைக்கு 9 வேலையை தான் அவங்களால பார்க்க முடியும். அப்போ எத்தனை வேலை இருக்கோ அதுக்கு ஏதாவது அந்த டைம்ங்கிற மாதிரி. இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டீங்கன்னா இனி என்ன மாற்றம் வேணால் கொடுப்பாங்க. இந்த இதில் வந்துட்டு ஏயும் பியும் சியும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாள், ஏ மட்டும் தனியாக, பி மட்டும் தனியாக, அப்போ பியும் சியும் சேர்ந்தா எத்தனை நாள், இந்த மாதிரி நிறைய கொஸ்டினை வந்துட்டு இதே இதில் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த கான்செப்டை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்தடுத்தது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பியும் சியும் சேர்ந்த திறன் என்ன வரும்? 90ஓட இந்த 15 டிவைட் பண்ணுங்கள், 6 அப்படின்னு இருக்குமா? ஓகேவா? 15 × 6 தான் வந்துட்டு 90. அடுத்து 18 × 5 தான் 90 அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்போது சியும் ஏயும் சேர்ந்த திறன் பார்த்தோம் அப்படின்னா 5 அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? இப்போது இதோட மொத்த திறன் என்ன? மொத்த திறன் பார்த்தோம் அப்படின்னா 9 + 20 அப்படின்னு வருமா? 9 + 6 15, 15 + 5 20. ஓகேவா? ரைட். இப்போது இனிமேல் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. மொத்தம் 3 விஷயம் நம்ம கவனிக்கிறோம். ஃபஸ்ட்டு எல்சிஎம்ங்கிறது பார்க்குறோம், அதான் மொத்த வேலையும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து 3 பேர்த்தோட திறன் பார்க்குறோம், அதான் வந்துட்டு அவங்களோட மொத்த திறன்கிறதையும் கூட்டிக்கிறோம். ஓகேவா? இப்போது இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 2 ஏ இருக்குது, இங்கேயும் ஒரு ஏ இருக்குது, இங்கேயும் ஒரு ஏ இருக்குது, பியும் 2 டைம் இருக்குது, சியும் 2 டைம் இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஏ + பி + சி, இதுதான் அவங்களோட திறன் 20. இப்போ இதில் இருந்து ஏ + பி + சி மட்டும் பார்த்தோம்னா இந்த 20 ÷ 2 தானே, இந்த 2ங்கிற வேல்யூ இந்த சைடு போகும். இப்போ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 10. ஓகேவா? 3 பேர்த்தோட திறன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 தான். ஓகேவா? வேலை முடிஞ்சா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்த வேலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்களோட திறன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த மொத்த வேலையோட டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ மொத்த வேலை 90, 3 பேர்த்தோட சேர்ந்த திறன் நீங்கள் 20 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம், 2 டைம்ஸ் ஆஃப் ஏ + பி + சி தான் வந்துட்டு அந்த 20. ஆனால் நம்மளுக்கு 3 பேர்னா ஒரே ஒரு டைம் தான் வரணும், ஏ + பி + சி. இவங்களோட திறன் 10ங்கிற போது ÷ 10. அப்போ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? 9ங்கிற வருமா? அப்போ 9ங்கிறது அதற்கான ஆன்சர். நான் ஃபஸ்ட் டைம் இதை நான் சொல்கிறேன்னால தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். கான்செப்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த ஷார்ட்கட்டில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் கான்செப்ட் இல்லை 2 பேர் கம்பைன் பண்ணி 3 பேர் கம்பைன் பண்ணி கான்செப்ட்லாம் வந்துட்டு இந்த மெத்தடில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள், எப்பயும் போல் எல்சிஎம் எடுக்கிறோம், அடுத்தது அவங்களோட திறன் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், திறனோட அவங்க மொத்த வேலையை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ரைட். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு நீர் தொட்டியை நிரப்ப ஒரு குழாய்க்கு 10 மணி நேரம் ஆகிறது. நீர் தொட்டி முழுவதையும் காலி செய்ய வெளியேற்றும் குழாய்க்கு 12 மணி நேரம் ஆகிறது. நிரப்பும் குழாயும் வெளியேற்றும் குழாயும் ஒரே சமயத்தில் திறக்கப்பட்டால் நீர் தொட்டி நிரப்புவதற்கு ஆகும் காலம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிச்சிங்க அப்படின்னா குழாய் கணக்கில் 1 வந்துட்டு நிரப்புது. ஓகேவா? ஒரு குழாய் வந்துட்டு நிரப்புது, இதை ஏன்னு கூட எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு குழாய் பார்த்தோம் அப்படின்னா காலி செய்யுது. ஓகேவா? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ரீவியஸ் அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். ஏங்கிறது 10 மணி நேரம் எடுக்குது. ஓகேவா? இது ப்ளஸ்ஸு நம்ம யூஸ் பண்ணிடுறோம். அடுத்து பிங்கிறது காலி செய்யும் சொல்லிட்டாங்களா, அப்போ மைனஸ் யூஸ் பண்ணுறோம், -12. ஓகேவா? எப்பயும் போல் இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்ங்கிறது மொத்த வேலை அப்படிங்கிற பார்க்குறோமா? அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 12ஓட 5 மல்டிபிள் பண்ணும்போது மட்டும்தான் அது 0 வரும். ஓகே, அப்போ 60 அப்படிங்கிறதான இதோட எல்சிஎம். நீங்கள் 10க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தால் 60 அப்படிங்கிறதான். இப்போது இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இதோட திறன்ங்கிறது என்ன?
60 டிவைட் பை 10 ஏவோட திறன் 6 அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து பியோட திறன் பார்த்தோம் அப்படின்னா இந்த 12ஓட திறன் டிவைட் பண்ணணும், அப்போது 5 அப்படின்னு வரும். இங்கே இது காலி செய்யும் அப்படின்னு சொன்னதுனால, இது காலி செய்யும் சொன்னதுனால மைனஸ். இந்த ஒரே ஒரு விஷயம் தான், அதாவது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்க அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். குழாய் கணக்குங்கிறதுனால நிரப்பும் காலி செய்யும் கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா காலி செய்யுங்கிற இடத்துல மைனஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டுக்கு மைனஸ் பண்ணுங்கள், 6 - 5 1. ஓகே, அப்போ மொத்த திறன் பார்த்தோம் அப்படின்னா 1 தான். இப்போ ரெண்டையும் அட்டன் டயத்தில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 60 டிவைட் பை 1 எவ்வளோ நேரத்தில் வந்துட்டு நிரப்பு ஆகும்? 60 மணி நேரம் ஆகும். ஓகே, ரொம்ப சிம்பிளாக ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்போ அந்த ட்ரிக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த ட்ரிக்கு தெரிஞ்சு அப்படின்னா குழாய் கணக்கில் மோஸ்ட்லி இந்த நிரப்பும் காலி செய்யும் இந்த மாதிரி கான்செப்ட் தான் வரும். இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு அது புதுசாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது தொடர்ந்து நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் இன்னொரு டைம் நீங்கள் பார்க்கும்போது கிளியராக புரியும். அதே போல் அந்த ஒரு நாள் கான்செப்ட்லேயே பார்த்துருப்பாங்க, அதுவுமே பார்த்தோம் அப்படின்னாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்போ அதிலிருந்தும் இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் பாருங்கள். முதல் குழாய் ஒரு தொட்டியை 30 நிமிடங்களில் நிரப்பும், இரண்டாவது குழாய் அதே தொட்டியை நிரப்ப 60 நிமிடம் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு தொட்டி பார்த்தோம் அப்படின்னா நிரப்பும் 30 நிமிடம் நிரப்பும், இரண்டாவது குழாய் பார்த்தோம்னா 60 நிமிடங்களில் நிரப்பும், மூன்றாவது குழாய் பார்த்தோம்னா 45 நிமிடங்களில் காலி செய்யும். ஓகேவா? அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருந்த அதே மெத்தட்ல ஃபஸ்ட்டு குழாய் ஏன்னு எடுத்துக்கலாம் 30 நிமிடங்கள், செகண்ட் குழாய் பின்னு எடுத்துக்கலாம் 60 நிமிடங்களில் நிரப்பும், மூணாவது குழாய் சின்னு எடுத்துக்கலாம் அது 45 நிமிடங்களில் காலி செய்யும். அதனால் நீங்கள் மைனஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன் அப்படின்னா நம்ம அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம அதை மறந்துடும், அவசரத்தில் மறந்துடும். அதனால தான் நான் மைனஸ் நோட் பண்ணுறேன். இப்போது இதுக்கான எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் நீங்கள் கவனிங்க. இப்போது இந்த மடங்கும் லாஸ்ட்டில் 0 தான் வரும், இதோட மடங்கும் லாஸ்ட்டில் 0 தான் வரும். அப்போ நம்ம 45ங்கிறது எந்த வேல்யூவில் மல்டிபிள் பண்ணால் 0 வரும் அப்படின்னு பார்க்குறோமா? இப்போ நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 90 வரும். ஆனால் 90ங்கிறது 60ஓட மடங்கில் வராது, 30ஓட மடங்கில் வரும், 60ஓட மடங்கில் வராது. இப்போ அந்த 90 டபுள் பண்ணிடுங்க, 180ங்கிறது பாருங்கள், 180 எல்சிஎம்மாக இருந்துச்சுன்னா 30ஓட மடங்களையும் எல்சிஎம் வரும், 60ஓட மடங்களையும் 180ங்கிற எல்சிஎம் வரும், 45ங்கிறதும் வரும். ஓகேவா? அப்போ இதை எல்சிஎம்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த இதில் நீங்கள் இதுதான் மொத்த வேலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதோட திறன் என்ன? 180 பை 30 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 6 மணி 18, அப்போ 6 டைம். இதுதான் வந்துட்டு இதோட திறன். ஓகேவா? அடுத்தது 180 டிவைட் பை 60 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 3, அதே போல் 180 டிவைட் பை 45 எடுத்துட்டோம்னா 4. ஓகேவா? அப்போது இதுதான் அதோட திறன். இங்கே எங்கே மைனஸ் யூஸ் பண்ணணும்? எந்த வேல்யூ காலி செய்யுமோ அந்த இடத்துல மைனஸ் யூஸ் பண்ணணும். இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? குழாய் கணக்கில் இந்த ட்ரிக்குங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 6 + 3 - 4, அப்போ என்ன வரும்? 9 - 4 5 அப்படிங்கிற வரும். இதுதான் +5. ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது 180ஓட இந்த 5 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஏன்னா 3 குழாய் அட்டன் டயத்தில் ஓப்பன் பண்ணுறாங்களா? அப்போ அட்டன் டயத்தில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 5ங்கிறதா அதோட மொத்த திறன். இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். 3 × 15 பேலன்ஸ் 3 30 அப்படின்னா 6, அப்போது 36 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், 36 நிமிடம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அப்போ குழாய் கணக்கில் இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதில் என்ன வேணால் நம்பர் எப்படி வேணால் வந்துட்டு இதில் மாற்றம் பண்ணாலும் ஈஸியாக எங்கே ப்ளஸ் போடணும் எங்கே மைனஸ் போடணும் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்கள். பிஐ போல் ஏ 2 மடங்கு திறமையானவர், பி ஒரு வேலையை செய்து முடிக்க 12 நாட்கள் ஆனால் இருவரும் இணைந்து செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ இதுவும் இந்த மடங்கு கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாக அந்த திறன் கான்செப்ட் கெப்பாசிட்டி ட்ரிக்கு நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏவும் பியும் ஓகேவா? எத்தனை நாள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் மடங்கு மட்டும் கொடுத்துருக்காங்களா? இந்த மடங்கு அப்படிங்கிறது திறன். ஓகேவா? மடங்கு அப்படிங்கிறது திறன். இப்போது இவங்க கொடுத்துருக்க இந்த பிஐ போல் ஏ 2 மடங்கு திறமையானவர் சொல்லிட்டாங்களா? இப்போ பி 1 மடங்கு திறமையானவராக இருந்தால் ஏ வந்துட்டு எத்தனை? 2 மடங்கு திறமையானவரா? ஓகேவா? பி வந்துட்டு 1 மடங்கு திறமையானவர்னா பிஐ போல் ஏ 2 மடங்கு திறமையானவர், அப்போது ஏ வந்துட்டு 2 மடங்கு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம். இப்போ இதில் இருந்தே திறன் வந்துட்டு என்ன? 3. ஓகேவா? திறன் மொத்த திறன் பார்த்தோம் அப்படின்னா 3. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இந்த பி ஒரு வேலையை செய்து முடிக்க 12 நாட்கள் எடுக்கிறான்னு சொல்லிட்டாங்களா. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, பியோட திறனே ஒன்று தான், பியோட திறனே ஒன்று தான். அப்போ 12 நாள் எடுத்துக்கிறார் அப்படின்னா மொத்த வேலை 12 இருக்கும். அப்போ அவர் ஒரு நாளைக்கு ஒரு வேலையை முடிக்கிறார் அப்படின்னா அப்போ 12 நாளில் அவர் வேலையை முடிச்சிருப்பார். அப்போ மொத்த வேலை எத்தனையாக இருக்கும், மொத்த வேலையை அந்த இங்கே ஒன்றுன்னு வந்துருச்சு அப்படின்னாவே அவங்க எத்தனை நாள் வேலை செஞ்சாங்களோ அதுதான் மொத்த வேலை. இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிங்க. இப்போ நம்ம மொத்த வேலையோட தான் அந்த திறன் நம்ம பார்க்குறோம். இப்போ ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்குவோம். மொத்த வேலையோட நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது அந்த திறன் கிடச்சிது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இப்போ 60ன்னு இருந்துச்சுன்னா இங்கே 30ன்னு இருக்கும்போது 60/30 நம்மளுக்கு 2ன்னு கிடச்சி அப்படின்னா இந்த 2 தான் அவங்களோட திறன் அப்படிங்கிறத நம்ம எடுத்திருந்தோம். அப்போ மொத்த வேலையோட அவங்க வேலை செஞ்ச நாட்களை டிவைட் பண்ணியிருப்போம். அப்போது அவங்களோட திறன் வந்து கரெக்டாக வந்திருக்கும். ஓகேவா, இந்த கான்செப்ட் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தது தான், அந்த லாஜிக்கலாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, இப்போ மொத்த வேலையும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா, 12 வேலை. அப்போ 12/3 நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும் 4. ஓகேவா, ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்போ இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா மடங்கு நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. 2 மடங்கு ஏ வந்துட்டு பி பார்த்தோம் அப்படின்னா 1 மடங்கு, அப்போ மொத்தத்துக்கு 3 மடங்கு. அப்போ கொடுத்துருக்க அந்த 12 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. இதுதான் நீங்கள் இன்னும் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஸோ இதை நல்லா நீங்கள் கவனிங்க. ஏற்கனவே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுன்னா ஏற்கனவே பார்த்த அதே திறன் கான்செப்ட்லேயே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். நீங்கள் அந்த லாஜிக்கலாகவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் ஒய் இசட் தனித்தனியாக ஒரு வேலையை முடிக்க 6 மணி நேரம் 4 மணி நேரம் 12 மணி நேரம் எடுத்துக்கொள்கின்றனர். மூவரும் சேர்ந்து வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸு ஒய் இசட்டு உங்கள் 6 மணி நேரம், இது 4 மணி நேரம், இவங்க 12 மணி நேரம். இப்போ இது 3க்கான எல்சிஎம் என்ன, இருக்கையில பெரிய நம்பர் என்ன 12. இந்த 12ங்கிறது 6ஓட மடங்களே வரும், 4ஓட மடங்களே வரும். அப்போ இதான் இதற்கான எல்சிஎம். ஓகேவா, இப்போ எல்சிஎம் அப்படிங்கிறத ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், மொத்த வேலை அப்படின்னு சொல்லியிருக்கேனா. இப்போ இவங்களோட திறன் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். 12/6 2 அப்படின்னு வரும். 12/4 3 ஆன்சர் கிடைக்கும். 12/12 1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, இப்போ உங்களோட மொத்த திறன் என்ன, 2 + 3 + 1 6 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ உங்கள் 3 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா இசட். ஓகேவா, 12 மொத்த வேலை இருக்குது, இவங்களோட திறன் 6. அப்போ சிம்பிளை பண்ணுங்கள், 2 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா. ஸோ அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த அதே ட்ரிக்லேயே ஈஸியாக ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள். அருள், மதன் மற்றும் ராம் மூவரும் இணைந்து ஒரு கடையை 6 மணி நேரத்தில் சுத்தம் செய்கின்றனர். தனித்தனியாக சுத்தம் செய்தால் அருளை போல் 2 மடங்கு நேரம் மதன் எடுத்துக்கொள்கிறார். மேலும் ராம் அருளின் நேரத்தை போல் 3 மடங்கு எடுத்துக்கொள்கிறார் எனில் மூவரும் தனித்தனியாக எவ்வளவு நேரம் எடுப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன நோட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு அருள், அடுத்து மதன், அடுத்து ராம், இவங்க 3 பேர் சேர்ந்து 6 மணி நேரத்தில் சுத்தம் பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போது இவங்க கொடுத்துருக்க இந்த கான்செப்ட் நீங்கள் கவனிங்க. இதில் வந்துட்டு 3ஐயும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அருளை போல் 2 மடங்கு நேரம் மதன் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ நம்ம என்ன நோட் பண்ணுறோம், அருளுக்கு எக்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிடுறோம். அப்போ அருளை போல் மதன் வந்துட்டு 2 மடங்கு நேரம், அப்போ என்ன வரும் 2x அப்படின்னு வரும். ஓகேவா, அடுத்தது என்ன, மேலும் ராம் அருளின் நேரத்தை போல் 3 மடங்கு, அப்போ அருள் வந்துட்டு x மடங்கு அப்படின்னா ராம் வந்துட்டு 3 மடங்கு அப்படிங்கிற போது 3xன்னு வருமா. இதெல்லாம் இவங்க 3 பேர் சேர்ந்தது 6 மணி நேரத்தில் அவங்க வேலையை முடிப்பாங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன நோட் பண்ணோம், இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்தம் எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 6xங்கிற வருமா, எக்ஸோட வேல்யூ 6xன்னு வரும், 6xோட வேல்யூ எக்ஸ். இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ 6/6 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 1 அப்படிங்கிறதான் தெரியும். இப்போ மடங்கு நீங்கள் பாருங்கள், அருளோட மடங்கு 1, மதனோடது இப்போ அருளோட மடங்கு 1, மதன் பார்த்தோம் அப்படின்னா 2 அப்படின்னு வரும், ராம் பார்த்தோம்னா 3 அப்படிங்கிறது வரும். ஓகேவா, இப்போ மொத்தம் 6 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ அருள் வந்து பார்க்குறாரு அப்படின்னா 6/1 தானே, அப்போது 6 மணி நேரம். அதே இது மதன் பார்க்குறாருன்னா மொத்த வேலை 6, இவரோட மடங்கு 2, அப்போது 3 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். ஓகேங்களா, அடுத்து ராம் பார்த்தோம்னா மொத்த வேலை 6, இதில் ராம் வந்துட்டு 3, அப்போ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 2ன்னு வரும். அப்போ ஆன்சர் 6,3,2 6,3,2 ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நோட் பண்ணி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திறன் கான்செப்டை நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா அது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாங்கிறது இன்னி போக போக தெரியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.